ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறை எமது வானொலி களஞ்சிய தொடர். விளக்கமளிப்பவர் பரமக்குடி மே. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். ஒன்றாம் பகுதி. இப்பகுதியில் இடம்பெறுவது பரணதேவரின் சிவபெருமான் திரு அந்தாதி. பரணதேவ நாயனார் இயற்றியருளிய சிவபெருமான் திருவந்தாதி. 16ஆம் திருமுறையிலே சிவபெருமான் திருவந்தாதி என்ற பெயரில் மற்றொரு நூலை எழுதியவர் பரணதேவர். பொய்யடிமை இல்லாத புலவர்களிலே இவரும் ஒருவர். பதிற்றுப்பத்திலே 5ஆம் பத்தையும், புறநானூற்றிலே 12 பாடல்களையும், அகநானூற்றிலே 32 பாடல்களும், குறுந்தொகையிலே 15 பாடல்களும், திருவள்ளுவ மாலையிலே ஒரு பாடலும் பாடியவர் இவர்தான். கபிலரோடு சிறந்த நண்பராக வாழ்ந்தவர். பதிற்றுப்பத்தில் உள்ள செய்தியின்படி இவரே சிவபெருமான் திருவந்தாதியை பாடியதாகவும் நாம் அறிகிறோம். இவ்வந்தாதியில் காளத்தி, திருவாரூர், திருவிடைமருதூர், திருப்பைங்கீலி, திரு ஈங்கோய்மலை, திருக்கயிலை, திருச்சாய்க்காடு, திருக்கானப்பேர், திருவாமத்தூர், திருமாகாளம், திருக்கழிப்பாலை, திருக்கழுமலம், திருவேகம்பம், திருவலஞ்சுழி, திருமறைக்காடு, திருக்கோளிலி போன்ற அற்புதமான தலங்களை எல்லாம் போற்றி மகிழ்கிறார் பரணதேவர். இந்த பாடல்கள் அனைத்தும் உயிருக்கு உறுதி தருவதாக அமைந்துள்ளன. முதல் பாடிலே நாவினுக்கு அருங்கலனாக திகழும் நமசிவாய மந்திரத்தை கூறுமாறு நம்மை பணிவிக்கிறார். மனிதன் தனது நாவினால் சிறந்தவற்றை சொல்லுவார் போல உலகத்தில் உள்ள பொதுவானவற்றையே சொல்லி சோர்வுறுகிறார். அதை விடுத்து ஒப்பற்ற ஒன்றாகிய திரு ஐந்தெழுத்தாம் நமசிவாய மந்திரத்தை நாவால் கூறுவது உயிருக்கு உறுதுணை தரும் செயலாகும். இம்மந்திரத்தை ஜபித்தால் பாம்பை அணிந்து கபாலத்தில் பிச்சையேற்று உழலும் தலைவனாம் சிவபெருமான் பேரொளி செய்து நமக்கு அருள் செய்வான் என்கிறார் பரணர். நல்லக விளக்கது நமச்சிவாயவே, நாவினுக்கு அருங்கலன் நமச்சிவாயவே என அப்பர் பெருமானும், வேதம் நான்கிரும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்று ஞானசம்பந்த பெருமானும் கூறி மகிழ்கிறார்கள். இங்கு ஒன்று உரைத்து என்பது தூல பஞ்சாட்சரத்தை கூறியது. இறைவன் நாதாந்த நடனம் ஆடுகிறார். அதனை செய்யுங்கால் அவன் உருவம் நம சிவாய, சிவாய நமக, சிவாய, பசி, சி என பல வகைப்படும். இந்நடனத்தை உயிரில் நின்று ஆடுகிறார். இதனையே பேரறவும் பூணும் பிரான் என்று பரணர் கூறுகிறார். அத்தகைய பாடல் இது. ஒன்றுரைப்பேர் போல பல உரைத்திட்டு ஓயாதே ஓயாதே ஒன்றுரைப்பேர் ஆயில் ஒரு துணையாம் ஒன்றுரைத்து பேரறவும் பூண்டு பெருந்தலையில் பேரறவும் பூண்டு பெருந்தலையில் உண்டுடலும் பேரறவும் பூணும் பிரான் உண்டுடலும் பேரறவும் பூணும் பிரான். இனி உயிர் அடிமையாய் ஆண்டவனோடு ஒட்டியே வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறார் 7வது பாடலிலே. உயிர் அடிமையாய் ஆண்டவனோடு ஒட்டி வாழும். அப்போது அது மூப்பு அடையாத மரணமில்லா பெருவாழ்வு பெறும். அறிவின் அடையாளமாக சின்முத்திரையால் இக்கருத்தை சார்ந்து உரைத்தார். எங்களின் முதல் காரணமே அம்பலத்தில் ஆடிடும் ஆண்டவனே,
அண்டத்தை ஆட்கொள்ளும் அரணே அருள் செய்க என்கிறார் பரணர். இறைவன் தட்சிணாமூர்த்தி வடிவமாக சனகாதி முனிவருக்கு காட்சி தந்து எதுவும் கூறாமல் சின்முத்திரையை காட்டி அவர்களுக்கு ஞானத்தை உணர்த்தினான். கட்டை விரல் பரம்பொருள், ஆட்காட்டி விரல் ஜீவான்மா உயிர், ஆணவம் கண்மம் மாகிய ஆகிய மும்மலங்களோடு ஒட்டி நிற்கும். இவை நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல் எனப்பட்டன. இம்மலங்களில் இருந்து உயிரை பிரித்து இறைவன் திருவடி அடைந்தால் மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் என்பது சின்முத்திரையின் பொருளாகும். இக்கருத்தையே இப்பாடலில் பரணர் நமக்கு விளக்குகிறார். அப்பாடல் இதோ. சாந்துரைப்பதொன்றுண்டு சாவா மூவா, சாந்துரைப்பதொன்றுண்டு சாவா மூவா, பெருமை சார்ந்துரைத்த தத்துவத்தில் உட்பொருளை சார்ந்துரைத்த ஆதியே அம்பலவா அண்டத்தை ஆட்கொள்ளும், ஆதியே அம்பலவா அண்டத்தை ஆட்கொள்ளும், ஆதி என்றென்பால் அருள், ஆதி என்றென்பால் அருள். இனி அடுத்து அர்ஜுனனுக்கு பாசுபதம் அளித்த வரலாற்றையும் திருப்பாசூர் என்ற தலத்தையும் பற்றி கூறுகிறார் பரணர். அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் செய்ய இறைவன் வேடுவனாக வந்து பன்றியை எய்து அர்ஜுனுடன் விற்போர் செய்து இறுதியில் பார்த்தனுக்கு காட்சி தந்து பாசுபதம் தந்தான். இவ்வரலாறு நிகழ்ந்த தலம் சிதம்பரம் அருகே இருக்கிற திருவேட்களம் என்று சொல்வார்கள். இவ்வரலாற்றை இப்பாடலில் கூறி அர்ஜுனனுக்கு அருள் செய்த சிவபெருமான் திருப்பாசூரில் வீற்றிருக்கிறான். அவன் நமக்கு திருவடிப்பேற்றினை இன்று நமக்கு அளிக்க வேண்டும் என்று வேண்டி நிற்கிறார் பரணர். சென்னையிலிருந்து திருவாலங்காடு வழியாக அரக்கோணம் செல்லும் பேருந்து சாலையில் உள்ளதுதான் திருப்பாசூர் என்னும் தலமாகும். மூங்கில் காடுகளிலிருந்து வேடுவர்களால் வெளிப்படுத்தப்பட்ட இறைவன் வீற்றிருக்கும் தலம் இது. பசு ஒன்று மூங்கில் புத்தில் பால் சொரிந்திட அது கண்ட வேடர்கள் மூங்கில் புற்றை வெட்ட இறைவன் வெளிப்பட்டான். எனவே இது திருப்பரசூர் என்று சொல்லப்பெற்று அது திருப்பாசூர் ஆயிற்று. வேடர்களால் செய்தி எறிந்த கரிகாலன் இக்கோயிலை கட்டுவித்தான். அர்ஜுனன் முன் வேடுவராக தோன்றிய இறைவனை மூங்கில் காட்டில் வேடர்களே வெளிப்படுத்தினார்கள். எனவே பரணர் அர்ஜுனன் பாசுபதம் பெற்றமையை இத்தலத்தில் இணையாக கூறி வழிபடுகிறார். அர்ஜுனன் அம்புகள் இறைவன் திருமேனியில் பட்டது போல வேடர்களால் மூங்கில் புற்றை வெட்ட அது சிவலிங்கத்திலும் பட்டு இன்றும் லிங்கத்தில் வெட்டுத்தழும்புகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அம்பாள், சந்திரன், திருமால் ஆகியோர் வழிபட்ட தலம் இது. அம்பாள் 4 கரங்களுடன் அழகான திருமேனி கொண்டு காட்சி தருவதால் இறைவனே அம்பாளின் அழகில் மயங்கி தம் காதலி என அழைத்தமையினால் அன்னைக்கு தங்காதலி என பெயர் உண்டாகியது. 16 விநாயகர்கள் காட்சி தரும் விநாயகர் சபை இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பாகும். அருள்மிகு தங்காதலி உடனாய பாசூர்நாதனை போற்றுகிற அற்புத பாடல் இது. எத்துற்று பார்த்தல் எழில்வான் அடைவான் போல், எத்துற்று பார்த்தல் எழில்வான் அடைவான் போல், எத்துற்று பார்த்தன் இறஞ்சுதலும், எத்துற்று பார்த்தல் இறஞ்சுதலும், எத்துற்று பாசுபதம் அண்டளித்த பாசூரான், பாசுபதம் அண்டளித்த பாசூரான், பால் நீத்தான் பாசுபதம் இந்த அழியல்பால், பாசுபதம் இன்றளி என்பார். இனி கச்சி ஏகம்பனின் பெருமையை பாடி பரணர் மகிழ்கிறார். சிவபெருமானை எரியாடி என்றும் கச்சி ஏகம்பன் என்றும் சொல்லி வணங்காதவருடைய உடம்பு துயரத்தீ பற்றி நடுங்கும். மயானத்தில் பிணம் சுட விறகு அடுக்கும் எரி ஆடியாய் அக்கடவுளுக்கு திருத்தொண்டு செய்வாயாக என்கிறார் பரணர். தொண்டை நாட்டு தலத்தில் தலையாயது காஞ்சிபுரம் திரு ஏகாம்பரநாதர் திருக்கோவில்.
நகரேஷு காஞ்சி, முக்தி தரும் நகரம் 7இல் முக்கியமானது இது. தரையிடம் கொள்ளும் பதிகளில் காஞ்சிய தலம் என்பது கந்தபுராணம். சாக்கியர், திருக்குறிப்பு தொண்டர், ஐயடிகள், காடவர்கோன் ஆகியோர் வாழ்ந்த பதி இது. சுந்தரர் இங்குதான் இடக்கண் பெற்றார். மணிவாஜக சுவாமிகள் கச்சி திருவேகம்பன் செம்பொற்கோயில் என சிறப்பிக்கிறார். பட்டினத்தார் அந்தாதி பாடிய ஆலயம் இது. மணிமேகலை, தக்கையாகுப்பரணி, தண்டி அலங்காரம், 12 திருமுறைகள் முதலியவை தலத்தை போற்றுகின்றன. உமையம்மை கம்பை நதிக்கரையில் மணலால் சிவலிங்கம் அமைத்து வழிபட, ஆற்றில் வெள்ளம் வர உமையம்மை லிங்கத்தை தழுவி காத்தாள் என்பது வரலாறு. எனவே இறைவனுக்கு தழுவிக் குழந்த பிரான் என்று பெயர். அருள்மிகு ஏலவார் குழலி உடனாய ஏகம்பனார் வீற்றிருளும் பதி இது. இறைவன் ஒரு மாமரத்தின் அடியில் வீற்றிருப்பதால் ஏகாம்பரன் எனப் பெற்றான். 9 நிலை தழுகி ஓங்கும் கோபுரம் என்பது வாக்கு. இங்கே இந்த ஆலயத்தின் வாயிலில் வீசும் காற்று கம்பத்தடி காற்று எனப்படுகிறது. மனத்துயரமாகிய தீயை அணைத்து குளிர வைக்கக்கூடிய காற்று இக்காற்று. கோவில் வாயிலில் கச்சி மயானம் எனும் தேவார வைப்புத்தலம் உள்ளது. ஆலந்தான் நுகர்ந்து அமுது செய்த பிரான் மணல் லிங்கமாக காட்சி தருகிறார். பங்குனி பெருவிழா இங்கே மிகச் சிறப்பாக நடைபெறும். மூவரும் தேவாரம் பாடிய தலம் இது. கச்சிமயானம் என்னும் தலம் கொண்டமையினால் எரியாடு ஈமத்து இருங்காடு தேரும் என்று பரணர் இங்கே பாடியருளுகிறார். அப்பாடல் இது. எரியாடி ஏகம்பம் என்னாதார் மேனி, எரியாடி ஏகம்பம் என்னாதார் மேனி, எரியாடி ஏகம்பமாகும் எரியாடி இமத்திடுங்காடு, இமத்திடுங்காடு தேரும் இறை பணிப்ப இமத்திடுங்காடு தா. இனி திருவேழிமிழலையில் திருமால் சக்கரம் பெற்ற வரலாற்றை கூறி போற்றுகிறார் பரணர். மலருக்கு ஒப்பாக திருமால் கண்ணை இடந்து வைத்தான். அதனை மலர் போல் கொண்டு மகிழ்கிறான் சிவபெருமான். அவனுக்கு கருணையினால் சக்கரம் அளித்தான். செந்நிற மேனியாகிய சிவபெருமானே உனக்கு கதி என்று உணர்க என்று நம்மை நோக்கி கூறுகிறார் பரணர். மாயவரத்தை அடுத்துள்ள பூந்தோட்டத்திலிருந்து 10 கல் தொலைவில் உள்ளது திருவிழிமிழலை. சக்கராயுதம் பெற சிவபெருமானை இங்கு திருமால் நாள்தோறும் 1000 தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சித்திட, ஒரு நாள் ஒரு மலர் குறைய தம் கண்ணையே எடுத்து அர்ச்சிக்க இறைவன் சக்கரப்படை தந்தருளினான். திருமால் விண்ணிலிருந்து கொண்டு வந்த விண்ணிழி விமானமே கோவில் ஆகியது. கருவறை லிங்கத்தின் பின் இறைவனும் இரவியும் திருமணக் கோலத்தில் காட்சி தருகிறார்கள். அருள்மிகு மாப்பிள்ளை சாமி என வழங்கும் உத்வாகநாத சுவாமி மூர்த்தியின் பாதத்தில் விஷ்ணுவின் கண் உள்ளது. அப்பரும் நாவுக்கரசரும் படிக்காசு பெற்று பஞ்சம் தீர்த்த தலம் இது. மூவரும் தேவாரம் பாடிய தலம் இது. இத்தலத்தின் பெருமை கூறுகிற பாடல் இப்பாடல். மலரணைந்து கொண்டு மகிழ்வாய் உள் பாத மலரணைந்து மல்நயனமாகும், மலரணைந்து மண் சக்கரம் வேண்ட பாழா அளித்தனையால் வன் சக்கர் அம்பரனே வாய்த்து, அம்பரனே வாய்த்து. இனி திருமீச்சூர் என்னும் தலத்தை போற்றுகிறார் பரணர். மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் பேரளம் வந்து கம்பூர் பாதையில் ரயில்வே கேட்டை தாண்டி 2 கல் தொலைவு சென்றால் திருமியச்சூரை அடையலாம். ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத ஸ்ரீ மேகநாத சுவாமி திருக்கோவில் கொண்டுள்ளார் இங்கே. இக்கோவிலில் உள்ளேயே ஸ்ரீ மின்னும் மேகலை சமேத ஸ்ரீ சகல புவனேஸ்வரர் என்கின்ற இளங்கோவிலும் உள்ளது. இந்த 2 சன்னதிகளுமே தேவார பதிகம் பெற்ற தலம் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த 2 கோவில்களும் கலையழகு தவழும் சிற்பங்கள் பலவற்றை கொண்டவை. பார்வதி பரமேஸ்வரரை கஜவாகன ரூபராக வைத்து இங்கே சூரியனும் வழிபட்டுள்ளான். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் அனுசரணையோடும், ஒருவர் சினம் கொள்ளும்போது மற்றவர் மௌனத்தால் அச்சினத்தை வென்று சாந்தப்படுத்த வேண்டுமென்றும், உலகில் எல்லா உயிர்களும் சமம் என்பதையும், தானென்ற அகந்தையின்றி வாழ்ந்தால்
நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாய் வாழலாம் என்பதும் இத்தலத்தில் உள்ள சிலைகளிலிருந்தும் இத்தலபுராணத்திலிருந்தும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். எனவேதான் பரணர் இத்தலத்தை சொல்லுகிற போது சொல்லுமளவும் சிதையாமல் சிந்திமின் என்கிறார். தவமிருந்த அருணனை எள்ளி நகையாடிய தொல்லை தந்த சூரியன் பரமேஸ்வரரிடத்திலே சாபம் பெற்றான். சூரியன் சிவபூஜை செய்து மீண்டும் ஒளி பெற்ற தலமாகையினால் இத்தலம் திருமீயச்சூர் என பெயர் பெற்றது. இதனை திருமீச்சூர் ஈசன் திறம் என்கிறார் பரணர். ஸ்ரீ ஹயக்ரீவரும் அகத்தியருக்கு லலிதா சகஸ்ரநாமத்தை இங்குதான் உபதேசம் செய்தார். இத்தலத்தில் தாமரை இலைகளில் சங்கு புஷ்பத்தை வைத்து சதய நட்சத்திரத்த நாளில் குறிப்பிட்ட ஹோரையில் சிவபெருமானை பூஜித்து அத்தாமரை இலையிலேயே அன்னத்தை படைத்து ஏழைகளுக்கு அன்னதானம் அளித்து தாமும் உண்டால் எக்கடுமையான நோய்களால் துன்பப்பட்டாலும் அந்நோயிலிருந்து நிவாரணம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ சிவபெருமான் அருள் புரிவார் என்பது தலபுராண செய்தி. எனவே பரணர் இப்பாடலில் இந்த அற்புதமான கருத்தை உறுதியிட்டு கூறுகிறார். அப்பாடல் இது. செல்லும் அளவும் சிதையாமல் சிந்திமில், செல்லும் அளவும் சிதையாமல் சிந்திமில், செல்லும் அளவும் சிவன் உம்மை செல்லும், செந்தும் அளவும் சிவன் உம்மை செல்லும், திருமீற்றூர்க்கே திருமீற்றூர்க்கேரவே ஏறவே செங்கல் ஏறூரும் திருமீற்றூர், திருமீற்றூர் ஈசன் திறம், ஈசன் திறம். இனி திருக்கானப்பேர் எயில் எனப்படும் காளையார் கோவில் தலத்தை போற்றுகிறார். சிவகங்கையிலிருந்து தொண்டி செல்லும் பேருந்து சாலையில் அமைந்துள்ள தலம் இது. அருள்மிகு சொர்ணவல்லி உடனாகிய காளீஸ்வரரும், அருள்மிகு சவுந்தரநாயகி உடனாகிய சோமேஸ்வரரும், அருள்மிகு மீனாட்சியம்மை உடனாகிய சுந்தரேஸ்வரருமாக 3 சன்னதிகள் உள்ள தலம் இது. பண்டாசுர வதத்தின் பின் காளி இங்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு கரிய உருவம் மாறி சொர்ணவல்லியாக இறைவனை மணந்த தலம். ஐராவதம் இங்கு வந்து யானைமடு தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானை வழிபட்டு நந்தியின் சாபத்தை போக்கிக் கொண்ட தலம். எனவே பரணர் நிலைத்து இவ்வுலகனைத்தும் நீரேயாய் நின்றீர் காணப்பேரீர் என போற்றுகிறார். பண்டை காலத்தில் இத்தலம் திருக்கானப்பேர் எயில் என அழைக்கப்பெற்றது. சுந்தரர் சேரமானுடன் திருச்சுழி தலத்தில் தங்கியிருந்த போது காளை வடிவம் தாங்கிய சுந்தரராக சிவபெருமான் கனவில் தோன்றி யாம் இருப்பது காணப்பேர் என்றமையினால் இது காளையார் கோவில் ஆயிற்று. சுந்தரர் தேவாரம் பாடியருளிய தலம். இத்தகைய தலத்தை பரணர் நிலைத்த இவ்வுலகனைத்தும் நீரேயாய் நின்றீர், இவ்வுலகம் முழுவதும் நீரே, மற்றொரு பொருள் நீரின்றி அமையாது உலகு என்பதைப் போல உலகில் நீராய் நின்றீர் நிலைத்துள்ளீர். திருக்கானப்பேர் என்னும் தலத்தில் எழுந்தருளியுள்ளீர். சடைக்காட்டில் பெரிய நீர் கொண்ட கங்கையை தலையில் தாங்கி கைகளில் கபால ஓட்டை கொண்டுள்ளீர், எமக்கு அருள் செய்க என்று போற்றுகிறார். அப்பாடல் இதோ. நிலத்தின் உலகனைத்தும் நீரேயாய், நிலத்தின் உலகனைத்தும் நீரேயாய் நின்றீர், நின்றீர் நிலத்தில் உலகனைத்தும் நீரே நிலைத்தீர காணப்பேரிங்க, காணப்பேரிங் கங்கை சூடி நீர் கங்காளீர், காணப்பேரீர் கங்கை கங்கை. இனி திருச்சாய்க்காடு என்னும் தலத்தை புகழ்ந்து பேசுகிறார். சாயாவனம் என்னும் திருச்சாய்க்காடு சீர்காழிக்கு தென்கிழக்கே 9 கல் தொலைவில் உள்ளது. பூம்புகார் என்னும் காவிரி பூம்பட்டினத்தின் ஒரு பகுதி இது. திருஞான சம்பந்தர் இங்கே தேவாரம் பாடியருளினார்கள். காசிக்கு நிகரான தலம் இது. இந்திரன் வழிபாடு செய்தமையினால் சுவாமிக்கு இந்திரேஸ்வரர் என்று பெயர். பைஞ்சா என்கின்ற கோரைப்புற்கள் மிகுந்த தலம் ஆகையினால் இது சாய்க்காடு எனப் பெற்றது. உபமன்னி முனிவர்
இயற்பகை நாயனார் ஆகியோர் வழிபட்ட தலம் இது. நெடுங்கதிர் கழனித்தன் சாயாக்கானம் என்கிறது அகநானூறு. இங்குதான் சம்பாபதி அம்மன் கோவிலும் உள்ளது. சித்திரை பௌர்ணமியிலிருந்து தொடங்கி 21 நாள் இந்திர விழா நடைபெறுகிறது. இந்த தலத்தை பரணர் இப்படி சொல்லுகிறார்: திருச்சாய்க்காட்டில் வீற்றிருக்கும் பிரானை போற்றி வணங்குங்கள். அவர் செல்வமுடையவர், செழுங்கொன்றை மாலை அணிந்தவர், நீலகண்டர், அரவு அணிந்தவர், மனத்திருகல் சாய்கின்ற இடம் இதுதான் என்கிறார் பரணர். அப்பாடல் இது. சேரும் உடையார் செழுங்கொன்றை, சேரும் உடையார் செழுங்கொன்றை தாரார் நஞ்சேர்வும் உடையார் உறவடையர் சேரும் உறவடையர் சேரும் திருச்சாய்க்காட்டாடு அரேல், திருச்சாய்க்காட்டு ஆடுவரில் செய்தக்க என்று திருச்சாய்க்காட்டேனின் உருவு, திருச்சாய்க்காட்டே நின் உருவு. இனி திருப்பைங்கீலி என்னும் தலத்தை பரணர் போற்றுகிறார். கடவுள் எங்கே இருக்கிறான் என்னும் வினாவிற்கு பிரகலாதன், நீ இல்லை என இயம்பிய அச்சொல்லிலும் உளன், ஒருவன் உன்னுள் இருப்பதினால் நீ பேசுகிறாய் என இரணியனுக்கு பதில் கூறினானாம். எனவே இறைவன் இல்லாத இடமில்லை. இதனை இப்பாட்டில் பரணர் இறைவன் ஒருவரே, அவரே பல உருவங்களை கொண்டு விளங்குகிறார். வடிவம் பல எனினும் அவர் ஒருவரே. உருவம் பல அல்ல, அவர் யாண்டும் நிறைந்தவர். தடத்த வடிவம், கலப்பால் பலவாம். இத்தன்மையர் திருப்பைங்கீலி பெருமானாவார் என்கிறார். திருச்சியிலிருந்து மணச்சநல்லூர் வழியாக சென்றால் திருப்பைங்கீலி என்னும் தலத்தை அடையலாம். நீலி என்னும் வாழைகள் நிறைந்த தலம். இக்கனியை சுவாமிக்கு நிவேதித்து தண்ணீரில் விட்டு விடுவார்கள். அந்தணர் வடிவில் இறைவன் வந்து அப்பர் பெருமானுக்கு பொதிசோரளித்து பசிபோக்கிய தலம் இது. உமையம்மையும் இங்கு வழிபட்டாள். இத்தலத்தில் நவக்கிரகங்கள் விக்கிரகங்களுக்கு பதிலாக தீபங்களால் வழிபடப்படுகின்றன. வசிஷ்ட முனிவருக்கு நடராஜ பெருமான் நடனக் காட்சியை இங்கு தந்தருளினார்கள். நீலி பெருமான் யாண்டும் நிறைந்தவர் என்று கூறி வணங்குகிறார் பரணர். இப்படிப்பட்ட அற்புத பாடல் இதோ. உருவு பல கொண்டு ஒருவராய், உருவு பல கொண்டு ஒருவராய் நின்றார் உருவு பலவாம். ஒருவர் உருவு, உருவு பலவாம். ஒருவர் உருவு பலவல்ல ஒன்றல்ல பஞ்சிலி மேயார். பலவல்ல ஒன்றல்ல பஞ்சிலி மேயார். பலவல்ல ஒன்றாப்பகர். பலவல்ல ஒன்றாப்பகர். பரணர் பாடிய இச்சிவபெருமான் திருவந்தாதியை முறைப்படி ஓதினால் சிவ உலகை தவறாது கிட்டலாம் என்கிறார் அவர். நாமும் முறைப்படி ஓதி சிவனருள் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறையின் 31ஆம் பகுதி கேட்டோம். இப்பகுதியில் இதுவரை இடம்பெற்றது பரணதேவரின் சிவபெருமான் திரு அந்தாதி. விளக்கமளித்தவர் பரமக்குடி மீ. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடியவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார்.
இந்நிகழ்ச்சி மதுரை வானொலியின் களஞ்சியத் தொடர்.